40 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டுதோறும் முழுமையான மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மகளிருக்கான மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி ரோட்டரி கிளப், உதவும் உள்ளங்கள் தொண்டு அறக்கட்டளை, நெல்லை கேன்சர் சென்டர் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் வ.உ.சி. கல்லூரி அருகில் உள்ள பிங்க் பார்க்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமை தாங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றி பேசுகையில், பெண்களின் நலனுக்காக நடத்தப்படும் இந்த முகாமை பெண்கள் தங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள, புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் உடனடியாக குணமாக்க முடியும். இன்று மட்டும் பரிசோதனை செய்துவிட்டு தொடர் பரிசோதனை செய்யாமல் விட்டால் நோயை குணப்படுத்த முடியாது. சில பெண்கள் 55 வயது வரைதான் உயிருடன் இருக்கிறார்கள். 40 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டுதோறும் மெமோகிராம் மூலம் முழுமையான மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தற்போது மருத்துவத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் வந்துள்ளன. இதனால் எந்த நோயும் குணப்படுத்த முடியும். இதுபோன்ற முகாம் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் நடத்தப்படும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் நெல்லை கேன்சர் சென்டர் டாக்டர் அபிராமி, தூத்துக்குடி ரோட்டரி கிளப் தலைவர் பிண்டோ வில்வராயர், செயலாளர் மகாலிங்கம், முன்னாள் தலைவர் ஜோ பிரகாஷ், மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் அன்னலட்சுமி, கோட்டுராஜா, கவுன்சிலர்கள் இசக்கி ராஜா, பொன்னப்பன், திமுக கலை இலக்கிய அணி செயலாளர் ஜீவன் ஜேக்கப், சுகாதார ஆய்வாளர் ஸ்டான்லி பாக்கியநாதன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி செய்தியாளர் சதீஷ்குமார். ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி மற்றும் நெல்லை கேன்சர் சென்டர், கேன்சர் கேர் சென்டர் மற்றும் உதவும் உள்ளங்கள் அமைப்பு ஆகியவை இணைந்து நம்முடைய மாநகராட்சி இணைந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.